உலகம் முழுவதும் மனித குலம் ஏற்றத்தாழ்வுகளுடன் காணப்படுகிறது. இயற்கை வளம் நிரம்பி காணப்படும் ஆப்பிரிக்க சமுதாயமும் எப்பொழுதும் வறுமையோடு போராடி கொண்டுதான் இருக்கின்றனர். அதற்கு மற்றொரு சாட்சி நைஜீரியாவில் இருக்கும் இந்த மிதக்கும் மக்கோக்கோ குடியிருப்பு. நைஜீரியா நாட்டின் மக்கள் தொகை மிகுந்த ஒரு நகரம் லேகாஸ். இதன் புறநகரில் அமைந்துள்ளது உலகின் மிகப்பெரிய மிதக்கும் குடியிருப்பு மெக்காக்கோ. தண்ணீருக்குள் ஆயிரக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான வீடுகளை இணைக்கும் தெருக்களை போன்ற பாதைகள், கடைகள் என ஒரு ஊரே தண்ணீருக்குள் மிதக்கின்றது. மிதக்கும் தேவாலயங்கள், மிதக்கும் மருத்துவமனைகள், மிதக்கும் பள்ளிக்கூடங்கள், மதுபான கூடங்கள், உணவு விடுதிகள் என நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்றது. சாலையில் போக்குவரத்து நெரிசலை பார்த்திருப்போம். ஆனால் தண்ணீருக்குள் போக்குவரத்து நெரிசல் என்பது இங்குதான் பார்க்க முடியும். படகில் போகும்போதே ஒன்றை ஒன்று மோதிக்கொள்ளும் அளவிற்கு போக்குவரத்து நெரிசல். பார்ப்பவர்களை ஆச்சரியப்பட வைக்கும் உலகின் மிகப்பெரிய மிதக்கும் குடியிருப்பு மக்காக்கோ. பிறப்பது, வாழ்வது, இறப்பு, உறக்கம், வியாபாரம், கல்வி என அத்தனையும் தண்ணீருக்குள் நடைபெறுகிறது. நீங்கள் சென்று கொண்டிருக்கும் போதே உங்களை நோக்கி தண்ணீரில் மிதந்தபடி வருகிறது பலசரக்கு பொருட்கள். தேவையானதை வாங்கிக் கொள்ளலாம். இங்குள்ள அத்தனை பேரும் மீனவர்கள். குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அத்தனை பேருக்கும் நீச்சல் கைவந்த கலை. அனைவரும் கட்டாயம் படகு இயக்க தெரிந்திருக்க வேண்டும், அல்லது வாழ்வது கடினம். பார்ப்பவர்களுக்கு இந்த நகரம் ஆச்சரியம் தரலாம். ஆனால் அதில் வாழும் மக்களுக்கு மட்டுமே அங்கு அனுபவித்து வரும் கடினமான வாழ்க்கையின் வழி தெரியும். தரையில் வாழ இடமில்லாமல் தண்ணீருக்குள் இவர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள் என்பதுதான் உண்மை. நம்மூர் போலத்தான் தேர்தல் வரும்போது மட்டும் அரசியல்வாதிகள் வாக்குறுதி கொடுத்துவிட்டு ஏமாற்றி விடுவதாக வேதனையுடன் கூறுகின்றனர் மக்காக்கோ வாசிகள். ஆப்பிரிக்காவின் வெனிஸ் என்று அழைக்கப்படும் மக்காக்கோ வெனிஸ் நகரை போன்று திட்டமிட்டு கட்டப்பட்டதல்ல. ஆனால் அது பல மக்களின் வாழ்க்கையை காப்பாற்றும் ஒரு பெரும் மிதக்கும் படகு என்கின்றனர் உள்ளூர் வாசிகள். தோராயமாக 2 லட்சம் பேர் அங்கு வசிக்கின்றனர். புயல், மழை, சூறாவளி என எது வந்தாலும் சமாளித்து வாழ்வதே இவர்களின் சவால். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக வெங்கடேஷ்.